அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயில் ஐடிக்கு வர மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் எப்பயாவது தேவைப்படுது, அதாவது அனதர் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கோ இல்லை ஆன்லைனில் லோன் வாங்குறதுக்கோ ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நாம் நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது இப்போவே நாம் மாதம் நம்ம மெயில் ஐடிக்கு ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ பேங்க்கோட யோனோ லைட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே மை அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழேருந்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் அக்கௌண்ட் இருக்குது, கிளிக் பண்ணி உங்களோட நேமு அல்லது அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் இந்த பேங்க்கில் கொடுத்துருக்க அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே மந்த்லின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் மாதம் நம்ம மெயில் ஐடிக்கு ஸ்டேட்மெண்ட் வர ஆப்ஷன். ஸோ கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், மெயில் ஐடி, ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணுறதாக கேட்கும். ஸோ அதை செக் பண்ணிட்டு திரும்ப கன்ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஓடிபி வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் த ஓடிபின்னு இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி ரிசீவ் ஆகிடும். ஓடிபி வந்தோடனே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக் மார்க் வந்துடுச்சு. இந்த மெயில் ஐடிக்கு மாதம் ஸ்டேட்மெண்ட் ரிசீவ் ஆகிடும்னு சொல்லி மெசேஜும் வந்திருக்கு. இதை ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஸ்டேட்மெண்ட்டை மாதம் நம்ம இமெயில் ஐடிக்கு வர மாதிரி செட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த எஸ்பிஐ பேங்க்கோட யோனோ அண்ட் யோனோ லைட் அப்ளிகேஷன் பற்றி முழு டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.